Hello guys and welcome back to Motors Tamil. இன்னைக்கு நம்ம கிட்ட Hyundai Creta facelift இருக்கு. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு இ வேரியன்ட், அதாவது பேசிக் வேரியன்ட்னு சொல்லலாம். டீசல் மேனுவலில் வரும். ஸோ இந்த காரோட ஒரு கம்ப்ளீட்டான வாக் அரவுண்ட் நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க கோவை ஹுண்டாய்க்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் சேலம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹுண்டைலேருந்து கார் பார்க்கணும் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாலும் கண்டிப்பாக சேலமில் இருக்க கோவை ஹுண்டையில் செக் பண்ணி பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுனாலும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காரில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்தோம்னா நமக்கு சேம் 1.5 லிட்டர் சிஆர்டிஏ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு மேக்ஸிமம் 116 பிஹெச்பி அண்ட் 215 நியூட்டன்மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின். ஸோ இது நம்ம ஆல்ரெடி கிரெட்டாவில் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். நல்ல ரிலேபிளான ஒரு இன்ஜின், நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் சொல்லலாம். நல்ல ஃப்ரூகலான ஒரு இன்ஜினும் கூட. ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேனட்டும் வந்து முன்னோட நல்லாவே ஹெவியாக இருக்குது கைஸ். ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா இப்போ நமக்கு 36 சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ஹாலஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் வந்துருது. ஸோ நமக்கு மேலே பார்த்தோம்னா நமக்கு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் இருக்குது. கீழே பார்த்தோம்னா நமக்கு ஹாலஜன் இருக்குது. ஸோ ஹை பீம் அண்ட் லோ பீம் ரெண்டுக்குமே மாற்றி மாற்றி ஸ்விட்ச் ஆகிக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு இண்டிகேட்டருக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. டாப் எண்டில் நமக்கு சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். எல்இடி டிஆர்எல் நமக்கு இந்த பேசிக் வேரியன்ட்லேயே கொடுத்துட்றாங்க. கனெக்டட் எல்இடி டிஆர்எல் நமக்கு டாப் எண்ட் வேரியன்ட்டில் வரும். அண்ட் இந்த வேரியன்ட்ல பார்த்தோம்னா நமக்கு அடஸ் ஃபீச்சர்ஸ் மட்டும் வராது. அண்ட் இந்த கிரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு கார்பன் ஃபைபர் ஃபினிஷ்ல பண்ணியிருக்காங்க. ஒரு மேட் கலரில் இருக்குது. கீழே பார்த்தோம்னா நமக்கு ஸ்கிட் பிளேட்டும் இந்த பேசிக் இ வேரியன்ட்லேயே வந்துருது. ஃபாக் லாம்ப்ஸ் நமக்கு எந்த வேரியன்ட் போனாலுமே வராது. அண்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் 205/65 R16 இன்ச் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அலாய் வீல் கிடையாது, ஒரு நார்மலான ஸ்டீல் வீல் தான். பட் வீல் கேப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஓவரால் லென்த் பார்த்தோம்னா நமக்கு 30 மில்லிமீட்டர்ஸ் ஆட் ஆயிருக்கு. அதாவது 4330 mm லென்த்தில் இருக்கும். அண்ட் 2610 mm வீல் பேஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பேசிக் வேரியன்ட்டுங்கிறதுனால நமக்கு இண்டிகேட்டர்ஸ் மட்டும் ஃபெண்டரில் கொடுத்துருவாங்க. ரூஃப் ரேல்ஸில் ஆனால் ஆண்டனா மட்டும் வந்துடும். அண்ட் பாடி கிளாடிங்கும் நமக்கு காரை சுற்றி ரன் ஆகுது. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து சைடு வரைக்கும் கனெக்ட் ஆகி ரியர் ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு டோர் ஹேண்டில்ஸும் நமக்கு ஒயிட் பாடி கலர்லேயே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏ பில்லர் மட்டும் நமக்கு கிளாஸ் பிளாக்ல இருக்குது. ஸோ சைடில் இருந்து பார்த்தா பெருசாக நமக்கு சேஞ்சஸ் இல்லை. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் தான் மேஜரான சேஞ்சஸே நடந்திருக்கு. ரியரில் பார்த்தோம்னா நமக்கு ஃபுல் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் செட்டப் கொடுத்துருக்காங்க. கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் இதில் நமக்கு வந்துடும். அண்ட் ரிவர்ஸ் லேம்ப்ஸ் நமக்கு இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேரியன்ட்ல பார்த்தோம்னா நமக்கு 4 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்துடும். கேமரா மட்டும் இந்த வேரியன்ட்ல வராது. நீங்கள் பார்த்தோன்னா ஒரு கிளாஸ் மாதிரியான ஒரு ஃபினிஷ் இருக்குது. ஹியூண்டை லோகோ அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் நமக்கு ஆசிரியர் டிஃபாகர் எதுவுமே வராது. இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஆண்டனா மட்டும் வந்துடும். ஷார்ஃபின் கிடையாது, ஒரு நார்மலான ஆண்டனா கொடுத்துட்றாங்க. அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனர் இந்த பேசிக் வேரியன்ட்லேயே நமக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு 433 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ், நல்ல ஒரு பெரிய பூட்னே சொல்லலாம். பார்சல் ட்ரே மட்டும் இந்த வேரியன்ட்ல நமக்கு வராது. அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா நமக்கு இதுக்கு அடியில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தோம்னா நமக்கு 205/65 R16 இன்ச் வீல்ஸ். ஸோ காரில் வர அதே சைஸில் நமக்கு ஸ்பேர் வீலும் கொடுத்துருக்காங்க. பேசிக் வேரியன்ட்ல நமக்கு 16 இன்ச் வீல்ஸ் வரும். டாப் எண்ட்ல நமக்கு 17 இன்ச் வீல்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் இதுலேயே பார்த்தோம்னா நமக்கு சீட்ஸும் வந்து கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 60/40 ஸ்பிளிட் இந்த வேரியன்ட்லையும் கொடுத்துட்றாங்க. அண்ட் 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் வந்துருது. அண்ட் ஹியூண்டை பார்த்தோம்னா முன்னோட சேஃப்டியில் நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நிறையா சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ரியரில் பார்த்தோம்னா நமக்கு சேம் அதே மாதிரி தான் ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் மட்டும் நமக்கு இந்த வேரியன்ட்ல மேட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு பாட்டில் ஹோல்டர்ஸும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் நமக்கு பிளாக் அண்ட் பெய்ஜ் காம்பினேஷன் தான். 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் வந்துருது. நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம். ஸோ இன்க்ரஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குது. லெக் ரூம் நீரும் எல்லாமே ஓகே தான். அண்ட் அண்டர் சப்போர்ட்டும் நல்லா டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட் ரூம் பார்த்தோம்னா எனக்கு நல்லா சஃபிஷியண்டாகவே இருக்குது. பெருசாக ப்ராப்ளமும் இல்லை. என் ஹெட்லாம் டச் ஆகலை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 5'7". எனக்கு நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல ஒரு ஆம்பெஸ்ட்டும் வந்துருது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு 2 கப் ஹோல்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவுமே நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ நமக்கு ஸ்பேஸ் பார்த்தோம்னா நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு 3 பேர் உட்கார அளவுக்கே ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடத்துல நமக்கு 2 ஏசி வென்ட்ஸ் இந்த பேசிக் இ வேரியன்ட்லேயே கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா 2 USB-C சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துறாங்க. இந்த இடத்துல ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் தனியாக இருக்குது. ஸோ ஓவராலாக ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நமக்கு ஸ்பேஸுக்குலாம் எந்த இடத்துலையுமே நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நல்ல ஒரு வேர்தியான அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த கிரெட்டா ஃபேஸ் லிஃப்ட்டில். அண்ட் இதுக்கு அடுத்த வேரியன்ட் போயிட்டோம்னா நமக்கு ORMஸில் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். அண்ட் கார் வந்து பார்க்குறதுக்கு முன்ன விட இன்னும் கொஞ்சம் விஷுவல் அப்பீல் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ முன்னோட இந்த மெட்டீரியல் யூட்டிலைசேஷன் வந்து ரொம்ப லைட் கலர்ஸில் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்துருது. ORM நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு பெரிய கப் ஹோல்டர் கொடுத்துறாங்க. மேகசின் ஹோல்டரும் வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம்க்கான பட்டன், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங்கான பட்டன், இது வந்து நமக்கு ஹெட்லாம்ப் லெவலுக்கான பட்டன் கொடுத்துறாங்க. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. இது பார்த்தோம்னா ஒரு மேனுவல் ஃபிளிப் கீ தான் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு லாக்கிங் அன்லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணுற ஃபங்க்ஷனும் இருக்குது. அண்ட் இந்த சீட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இந்த இ வேரியன்ட்லேருந்தே வந்துடும். நம்ம இன்க்ரஸ் பார்க்கலாம். ஸோ நல்லா ஈஸியாகவே இருக்குது. இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ
ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லைட் மெட்டீரியல் யூட்டிலைசேஷன் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தோம்னா ரைட் சைடில் டாக்கோமீட்டர், லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துறாங்க. அண்ட் இதில் பார்த்தோம்னா நமக்கு சென்டரில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ டிரைவர் அசிஸ்டன்ஸில் போயிட்டோம்னா நமக்கு வந்துட்டு ஜஸ்ட் வார்னிங் மெத்தட்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துறாங்க. கிளஸ்டரில் போயிட்டோம்னா நமக்கு வந்து கிளஸ்டர் தீமும் வரும். ஸோ 3 தீம் இதில் நமக்கு கொடுத்துறாங்க. ABC அப்படின்னு ஒரு 3 தீம் வந்துடும். இது பார்த்தோம்னா ரெட் கலர் அண்ட் இது வந்து ஒரு க்ரீன் மாதிரியான ஒரு கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வைப்பர் லைட்ஸ், ஐசி ரோட் வார்னிங் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துடுது. அண்ட் இது தவிர நமக்கு லைட்ஸில் போயிட்டோம்னா ஒன் டச் டர்ன் இண்டிகேட்டர், இல்யூமினேஷன் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்துடும். அண்ட் நல்லாவே லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது பார்த்தோம்னா அந்த இல்யூமினேஷன் லெவல் அண்ட் டோர், கன்வீனியன்ஸ், யூனிட், லாங்குவேஜ், ரீசெட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டமில் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தோம்னா நமக்கு யூரியா லெவல் அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இந்த வேரியண்ட்டே நமக்கு வந்துடுது. இது பார்த்தோம்னா நமக்கு அந்த ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி அந்த மாதிரி பேசிக்காக நம்ம அந்த டிரைவ் இன்ஃபோ வந்துருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஃபியூல் மீட்டர் வந்துருது. இந்த இடத்துல நமக்கு டெம்பரேச்சர் மீட்டரும் கொடுத்துட்றாங்க. ஸோ நல்ல லோடரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா ஃப்ளூயிடாக இருக்குது. இந்த பட்டன்ஸ் வந்து நமக்கு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து ஒரு டம்மி தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்சைட் ஃபுல்லாக நமக்கு டம்மி தான் இருக்குது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வேரியண்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் மட்டும் வராது. ஸோ அதில் பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அது வேணால் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மேனுவல் ஏசி வென்ட்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு USB-C அண்ட் 12 volts சாக்கெட் கொடுத்துறாங்க. இங்கே ஒரு மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இந்த வேரியண்ட்லேயே நமக்கு வந்துடும். இங்கே பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தோம்னா நமக்கு 2 கப் ஹோல்டர் வந்துடுது. அண்ட் டேஷ்போர்ட் பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு ரப்பரைஸ்டு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா நமக்கு பிளாஸ்டிக் தான், பட் கொஞ்சம் ரப்பரைஸ் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில்வர் ஃபினிஷ் அண்ட் இங்கே நமக்கு வந்து ஒரு ரப்பர் மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட், இதை சுற்றி ஒரு மேட் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் க்ளோ பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு டீசென்ட்டான ஒரு சைஸில் இருக்குது. கூலிங் ஃபங்க்ஷன் மட்டும் அதில் நமக்கு வராது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஆட்டோ டிமிங் IRVM இல்லை. ஸோ மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல நமக்கு மிரர் இல்லை. ஸோ இந்த இடத்துல நமக்கு மிரர் மட்டும் வந்துடுது. 6 ஏர்பேக்ஸ் இந்த காரில் நமக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துறாங்க. ஃபைனலி ப்ரைஸிங் பார்த்தோம்னா நமக்கு இந்த காருக்கு 15.76 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம் வருது. அண்ட் ஆல்சோ நமக்கு வாரண்டி பார்த்தோம்னா 3 years or unlimited kilometers வாரண்டி இந்த காருக்கு நமக்கு கொடுத்துறாங்க. இதுதான் கைஸ் இந்த Hyundai Creta பேசிக் வேரியண்டோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வாக் அரவுண்ட் ரிவ்யூ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Take care. Bye bye and drive safe.